ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ்ஜுக்கு லீவு விட்டுட்டு ரத்னா ரெசிடென்சியில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. சீர் ஃபங்க்ஷன். அதுக்காக தான் கிளம்பி ரெடியாகி போனதுக்கப்புறம் இருந்த வீடியோ நீங்கள் பார்க்கவே இல்லைல்ல, அதை தான் காட்டுறேன். பயங்கரமாக மேக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு விசிட்டை போட்டால் ஃபேமிலியாக எல்லாருமே போயிருந்தோம். ஏன்னா லீவில் எல்லா குழந்தைகளும் வீட்டில் தானே இருக்காங்க. என் பொண்ணு வந்து எந்த ஃபங்க்ஷனுக்குமே வரமாட்டா. அவளை கட்டாயப்படுத்தி கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போயாச்சு. போன உடனே வெல்கம் ட்ரிங்க் இருந்தது. அதை முடிச்சு ஃபங்க்ஷன் எல்லாம் நீட்டாக போன வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன். பார்க்காதவங்க டேக் பண்ணுற பாருங்கள். அங்கே வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து பேபி கார்ன் சில்லி அந்த மாதிரி நான் ஐட்டம் இந்த ஐட்டம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. என்னதான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வெரைட்டியாக கொடுத்தாலும் நம்மளுக்கு அந்த குழம்பு ரசம் சோறு ஊற்றி சாப்பிட்டாதான் அந்த ஃபைனல் டச்சு ஃபினிஷிங்கே ஆகுது. நான் இதெல்லாம் போட்டு போய் என் பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்டுட்டு நானும் வந்து சாப்பிட்டேன். என்னதான் கொஞ்சம் சாப்பிட்டாலும் பசியே அடங்கலைங்க. அந்த குழம்பு ஊற்றி அப்பளம் வச்சு இந்த சாப்பிட்டாதான் ஃபைனல் டச்சே வருது. இதெல்லாம் முடித்த உடனே ஜீரணமாகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பு குடித்தேன். ஐஸ்கிரீம் கூட அங்கே வச்சுருந்தாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடலை. நான் சூப் குடிச்சிட்டு பையனுக்கும் கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம். எங்கள் சித்தப்பா ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோக்கு நின்னவர் ஒரு கிளிப்பிங் எடுங்கன்னா நீ யூடியூப்பில் போட்டுருவேன்னு எங்கள் வீட்டுக்காரர் எந்திரிச்சு ஓடிட்டார். ரிட்டன் திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா 2 மணிக்கு எடுத்த வீடியோ. ஆனால் 6 மணி மாதிரி கிளைமேட் இருந்துச்சு. மழையோட காரில் வரும்போது இளையராஜா மியூசிக்கை போட்டு கேட்டே அப்படியே வீடு வந்து சேர்ந்தோம். கிளைமேட் செம சூப்பராக இருந்துச்சு.